என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொல்லுவது போல உள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்னை கேளும், அப்பொழுது இந்த உலக மக்களை உமக்கு நான் சொந்தமாய் தருவேன். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் இன்றைக்கு ஆண்டவர் தம் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற சுமார் 800 கோடிக்கு அதிகமான மக்கள்ல முதல் இடத்துல யார் இருக்கிறான்னா கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். உலகத்தில் நம்ம தான் மெஜாரிட்டி. ஆமேன். இந்தியாவில் தான் மைனாரிட்டி, வேர்ல்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட், மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எப்போதும் பெஸ்ட்டு. ஆமேன். சரி, கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லும்படி சொன்னார் என்றால், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். என்னை கேளு அப்படின்னு சொல்றார். உங்களை பார்த்து ஆண்டவர், மகளே மகனே என்ன கேளு, என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றார். அப்ப அப்படி ஆண்டவர் என்னிடத்துல கேளு என்று சொல்லும் போது நீங்க என்ன கேட்பீங்க? ஆண்டவரிடத்துல என்ன கேட்பீங்க நீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன வேணும், ஆராதனைக்கு வந்திருக்கிறியே, என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். What do you want to do for you? உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஐயா, அந்த கடன் எல்லாம் சீக்கிரம் என்ன செய்யணும், அடைச்சிடணும் ஐயா, கடனில் இருக்கவங்க அப்படி தானே சொல்லுவீங்க. இல்லைன்னா ஐயா சீக்கிரம் கல்யாணம் முடியணும் ஐயா, நல்ல ஒரு சிவப்பாக ஒரு பொண்ணு கிடைக்கணும் ஐயா, அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நான் எப்போவுமே நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதை சம்மந்தப்படித்தான் பேசுறது. ஆமாம், பொருத்தமாக அப்படி பேசினா தான் வாழ்க்கையில் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தம்பிமார்ட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏசப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் என்ன சொல்வேன்? கார் வாங்கணுமா? சரி, கார் வேணும்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ மேக்சிமம் எல்லாருடைய வேண்டுதலும் எப்படி தான் இருக்குது? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை தான் இருக்குது. எல்லார் மைண்ட்லேயும் நிறைய நிறைஞ்சிருக்கிறது இதுதான். லோனு கட்டணும், காரு வாங்கணும், வீடு கட்டணும், அது மாதிரி கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை ஆம்பளை பிள்ளையா வேணும், பொம்பளை பிள்ளை வேண்டாம், அப்படிலாம் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி தானே இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம கேட்கறத பொறுத்து தான் நம்ம தரம் எவ்வளவுங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். கேட்கறத பொறுத்து தான் இந்த ஆள் என்ன குவாலிட்டியில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ உதாரணம் அப்படி சொல்கிறேனே, இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, எல்கேஜி யூகேஜி அல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த பிள்ளைகள் அங்கே அப்பாட்ட என்ன கேட்கும்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, யூனிஃபார்ம் வாங்கித்தாங்க, பென்சில் இல்லை, பேனா இல்லை, ரப்பர் இல்லை, அப்படி தானே கேட்கும். அவங்க ஹை லெவலே அதுதான். அதுக்கு மிஞ்சி போனால் எனக்கு நல்ல பேக் வாங்கித்தாங்க, அந்த பொம்மை வாங்கித்தாங்க, அப்படி தானே இருக்கும். அந்த வயசில் அதுதான் இருக்கும். அல்லது ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க. இப்போ சாப்பிட்றதுக்குன்னா என்ன வாங்கித்தாங்க? பீஸாவா? இப்படி தான் கேட்பாங்க. இப்போ இதே பையன் ஒரு காலேஜ் படிக்க வந்துட்டான்னு வைங்க, 25 வயசு ஆயிட்டுன்னு வைங்களேன், காலேஜ் படிக்கிறான்னு வைங்க, 20 வயசுக்கு மேலே. இப்போ அவன் என்ன கேட்பான்? பைக்கும் என்ன பைக் கேட்பான்? 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ள பைக்கு கேட்பான். சும்மா சண்டி பைக்கெலாம் வாங்கி கொடுத்தா வாங்குவானா? அந்த பைக்கு பின்னால் உட்கார்ந்துற ஆள் 2வது மாடியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தானே? இவன் குனிஞ்சு கிடப்பான், குனிஞ்சு கிடந்து ஓட்டுறான், பின்னாடி இருக்கிற ஆள் 3வது மாடியில் இருக்க மாதிரி இருக்கு. பிரேக்கை போட்டானா போய் உளும்பாருங்க அங்கே. அதனால தான் ஹெல்மெட் போடணும்னு சொல்றது பாருங்க. அப்படித்தான் அந்த பைக்கை பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க, பைக்கு மாதிரியா இருக்கு. அதுக்கு பாருங்க என்னென்னையோ இருக்குங்க. ஆனால் பசங்களுக்கு அதான் என்ன செய்யுது, பிடிக்கு. சரி, அது வேற ஒரு கோணம். நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க பென்சில் வேணும், பேனா வேணும், பொம்மை வேணும்னு கேட்டவன் அப்போ ஏன் பொம்மை வேணும்னு கேட்கறது இல்லை? அது ஏஜ் முடிஞ்சு போச்சு. சின்ன வயசுல தெருவில் உட்காந்து மண் அள்ளி தலையில போட்டு ஏன்னு விளாண்டுது அந்த பிள்ளை.
25 வயசு வாலிப பையன் அல்லது வாலிப பிள்ளை இப்போ போய் இந்த பிள்ளை உட்காந்து தெருவில் வந்து மண்ணாளி போட்டு விளையாடுமா? ஏன் விளையாடாது? மைண்டு மாறி இருக்கு, மெச்சூரிட்டி வந்திருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த பிள்ளை இப்போ என்ன கேட்கும்? ஹை லெவலாக தான் எல்லாம் கேட்கும். பசங்கன்னா பைக்கு கேட்பான், பொண்ணுங்கன்னா என்ன கேட்பீங்க? டக்குன்னு வரணுமே யோசனை. எங்க ஸ்கூட்டி கேட்க மாட்டீங்களா? அவங்க பைக்குன்னா நீங்க என்னது? ஸ்கூட்டி. ஆமா, ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே பிரேக்கை பிடிச்சி வண்டி நிப்பாட்ட தெரிய மாட்டேங்க. 2 கால்ட்ட படபட படபடன்னு போய் அது பிரேக் எதுக்கியா கொடுத்துருக்கான்? பார்த்துருக்கீங்களா சிஸ்டர் மாதிரி நிறைய ஒரு பைக் ஓட்டுறத? அது பிரேக்கை பிடிச்சி சுலோ பண்ணி காலை நிப்பாட்ட கிடையாது. பிரேக் பிடிச்சிக்கும் போதே டபடபட 2 சைடும் காலை அடிச்சு தவக்களை மாதிரி தவளை இந்த மாதிரி. சரி போட்டோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜபத்தினுடைய காரியங்களை இதற்கு ஒப்பிட்டா, ஒரு 2 வயசு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை கேட்கறது வேற, காலேஜ் படிக்கிற பசங்க கேட்கறது வேற. அதை போலத்தான் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தையா இருக்கிற பொழுது, ஆண்டவரே என் தலைவலியை சுகமாக்கும், என் வயிற்று வலியை சுகமாக்கும், ஆண்டவரே என் தலைமுடி வளரட்டும், இந்த மாதிரி ஜெபம்லாம் இருக்கும். நீங்க குவாலிட்டியா பெருசா வந்துட்டீங்கன்னா, ஆண்டவரே இந்திய தேசத்தில் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அறியணும் ஆண்டவரே. அதான் நம்ம லெவல் மாறணும். நம்ம நிறைய பேர் லெவல் இந்த ஜபத்துல அந்த ஆரம்ப லெவலே தான் இருக்கிறோம். ஒண்ணு அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் கல்யாணம் முடியட்டும், கல்யாணம் முடியட்டும், கல்யாணம் முடியட்டும். அது முடிஞ்ச உடனே குழந்தை தாரும், குழந்தை தாரும், குழந்தை தாரும். அதுக்கப்புறமா ஆண்டவரே இந்த குழந்தைக்கு படிப்பத்தாரும், படிப்பத்தாரும், ஞானம் தாரும். எல்லாம் குடும்பமா இதே ஜபத்தை ஓட்டுனா கர்த்தருடைய திட்டம் என்னைக்கு நிறைவேறது? கர்த்தர் நம்மை குறித்து என்ன யோசிக்கிறார்? கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணார், சிலுவையில் உயிரை கொடுத்தாரு. அப்ப எதற்காக? அப்ப நான் என்ன செய்யணும் விரும்புறாரு? அங்கேதான் இங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார் நமக்கு. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரம். அப்ப எதை கேட்க சொல்றாரு? ஆத்துமாக்களை ஆண்ட கேளுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஜனங்களை கேளுன்னு சொல்றார். பாவத்திலும் சாபத்திலும் மரித்து கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஒரு நேரம் குடிகாரன் அப்படின்னா ஊர்ல ஒருத்தர் 2 பேர் இருப்பான். அதுவும் குடிச்சது வெளியே தெரியாம வீட்டுல படுத்து கிடப்பான். குடிகாரன் பையன் அப்படின்னு அவனை பட்டமா சொல்லி திட்டுவாங்க, அவமானமா நினைப்பான். இப்ப 100க்கு 98 குடிக்குது, 2 தான் நிச்சயம் மாட்டேக்கு. அந்த மாதிரி தான் இருக்கிறது. நம்மளாம் அந்த கோஷ்டி இல்லை, அப்படித்தானே? நம்ம தண்ணி குடிப்போம், ஆனா அந்த தண்ணி குடிக்க மாட்டோம். ஆமே இல்லை, அது வந்து பழக்கம் இருக்கா? ஏன்னா சிலது சபைக்கு வர்றது கூட அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருந்தால் மனம் திரும்பிடணும். பரலோகம் போகணும்னா குடி, போத வஸ்து, பாவங்கள் எல்லாவற்றையும் விடுதலை பெற்றாதான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் ஆத்துமாக்களை குறித்த பாரமுடையவர்களாக இருக்கிறார். நமக்குள்ள இந்த பாரம் இருக்குதா? நமக்கு நிறைய பாரம், உலக பாரம் தான். உலக பாரத்தினாலே சத்துரு நம்மை நிரப்பி விடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு, அப்போ சாத்தான் மக்களுடைய உள்ளத்துல இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், வசனத்தை கேட்கிறவங்க தான், ஆனா உள்ளத்துக்குள்ள உலக கவலை. இப்பிரபஞ்சம்னா இந்த உலக கவலை. அதான் அது இல்லை, இது இல்லை, ஐயா எனக்கு அந்த பொருள் இல்லை, இந்த பணம் இல்லை, இந்த வீடு இல்லை, அது இல்லை, இந்த மாதிரி நிறைய கவலை. எல்லாம் நமக்கு தேவைதான். அதுக்காக வீடு கட்டக்கூடாதுன்றோ பைக் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அதெல்லாம் தேவைதான். ஆனா அதை விட முக்கியமானது அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை கேட்கக்கூடிய உள்ளத்தை உலகத்தினுடைய கவலையினாலே நிரப்பி விடுகிறான். ஐஸ்வர்யம், பணக்காரன் ஆகணும், பணக்காரன், பணம் பணம் பணம்,
அப்படிங்கிற எண்ணத்தை நிறைவுக்குள்ள வச்சு, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஞாயிற்றுக்கிழமை வியாபாரத்துக்கு போனா ஏதாவது காசு கிடைக்குமே அப்படிங்கிற எண்ணம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அடுத்து சிற்றின்பம். என்ன இன்பம்? சிற்றின்பம் என்றால் பாவத்தினால் கிடைக்கக்கூடிய இன்பம். அந்த இன்பங்களினாலே அவர்களை நிரப்பி அவர்களை பலன் கொடாதவர்களாய் மாற்றி விடுகிறார். ஆனால் தேவன் யாரை விசேஷமாய் தொடுகிறாரோ, யாருடைய மனக்கண்கள் திறக்கப்படுறதோ, அவர்கள்தான் அந்த தேவனுடைய உள்ளத்தை புரிந்து, ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் நான் என்ன கேட்கணும் விரும்புகிறார் என்று அறிந்து அதற்கு ஏற்றபடி ஜெபங்களை செய்கிறார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் சாலோமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டான். 3 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து இருக்குது. அந்த காரியம் ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருந்ததா? உகந்ததா இருந்ததுனால, நீ கேட்ட ஞானத்தை உன்னை அடிச்சுக்கிறதுக்கே ஆள் இல்லப்பா, அந்த அளவுக்கு தர்றேன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல இதுவும் அன்றி எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமையை நான் உனக்கு தந்தேன்னு கர்த்தர் சொல்றார். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் சாலமோனுக்கு எப்படி கொடுக்கிறாரு? அவன் கேட்காமலே கொடுக்கிறாரு. பணம் செல்வம் எல்லாம் கர்த்தர் நாம் கேளாமலே கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நம்முடைய கவனம் எங்க இருக்கணும்னா, ஆண்டவருடைய உள்ள என்ன விரும்புகிறது. சாலோமோன் கேட்ட அந்த ஞானம் வேணுங்கிற அந்த எண்ணம் ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது. அதே போலத்தான் ஆண்டவரே நம்மிடத்தில் என்ன கேட்க சொல்கிறார்? ஆத்துமாக்களை கேளுங்கள், ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அப்படி கேட்டால் பூமியின் எல்லைகளை எல்லாம் உமக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பக்கத்திலிருந்து ஆத்துமாக்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். மந்தை பெருகுவது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே ஆத்தும ஆதாய பணி செய்வதை குறித்து கேட்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது பின்பகுதியிலே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். நீங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறீர்களா? நீங்க யாரையாவது கிறிஸ்துக்குள்ளே ஆதாயம் பண்ணி வழி நடத்தி இருக்கிறீர்களா? உங்களை யோசித்து பாருங்க. சபைக்கு வர்றீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரல்ல, உங்க மூலமா யாரையாவது சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை பத்தி சொல்லி சபைக்கு அழைத்து வந்திருக்கிறீர்களா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லைல்ல. அதனாலதான் கர்த்தர் பேசுறார். ஆமைன்னு சொல்லுங்க. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. நீங்க ஐயோ எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் வராதா, ஆசீர்வாதமா ஒரு வசனம் வராதா நினைக்கலாம். அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்களே, இந்த ஜனங்களுக்குள்ள என் பாரம் உள்ள புரிஞ்சு அவங்க ஆத்துமாக்களை கொண்டு வந்துட மாட்டாங்களான்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேறணும்னா நாம அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும். அவை உங்க சிந்தையில இந்த நாளில் இருந்து ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிறதை சிந்தையிலே மனசுல ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா நரகத்திற்கு போய்விடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை 24 வாசிக்கிறேன். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகத்திற்கு போய் ஐயோ இந்த அக்கினியில தவிக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையே, ஒரு சொட்டு தண்ணி இல்லையே, ஐயோ நான் ஆண்டவர் அறியாம போயிட்டேனே, ஐயோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டேனே, பிசாசு என்ன உலக பாவத்தை காட்டி ஏமாத்திட்டானே, ஐயோ இந்த வேதனை தாங்க முடியலையே கதறுகிறார்கள். அந்த கதறுதலுக்கு நாம் தான் உத்தரவாதி. அந்த ஆத்துமாக்களுக்காய் நாம் தான் உத்தரவாதி. அந்த ஆத்துமா நரகம் போயிடக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படணும்னா யாரோ ஒருவர் சுவிசேஷம் சொல்லணும், யாரோ ஒருவர் அந்த ஆத்மாவுக்காய் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது இயேசுவின் வல்லமை அவர்களை தொடும். அவர்கள் சந்திக்கப்படுகிற பொழுது நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா.
உங்க வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறாங்களா? அதை குறிச்ச பாரம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப ரட்சிக்கப்படலன்னா நரக தண்டனை இருக்கிறது. இந்த அவியாத அக்கினியில அந்த ஆத்துமா தள்ளப்படும். சரீரம் கல்லறைக்கு போவோம், ஆத்துமா பாதாளத்திற்கு போவோம். ஆத்துமாவுக்கு அழிவே கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த ஆத்துமாவுக்கு வரக்கூடிய நிலையை அறிந்தான் சொல்கிறார், என்கிட்ட ஆத்துமாக்களை கேளு, ஆத்துமா ஆதாய பணியில கவனம் செலுத்து, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேனி பட்டணத்துக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருந்தேன். அதாவது கேரளாவில் ஊழியத்து போயிட்டு அந்த பாதையிலே நான் வந்து கொண்டிருக்கும் போது தேனியில் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவ மனிதர் இருக்கிறார், நல்ல நண்பர், அன்பு சகோதரர். நான் அந்த ஏரியாவை வர்றேன்னு சொல்லி அறிந்த உடனே, பிரதர் அப்போ என்னை பார்க்காம போயிடாதீங்க, நான் வெளியூரில் இருக்கிறேன், நாளை காலையில் தான் நான் வருவேன், நான் என்னுடைய பிஎட்டை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ரூம்லாம் போட்டுருவார், நீங்கள் தங்கிட்டு காலையில் என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார். ஒரு அன்பு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதன்படி நான் தங்கியிருந்தேன். காலையிலே என்னை அழைத்தார், போனேன், பல காரியங்களை பேசி நாங்கள் ஜெபித்தோம். அப்படி ஜெபிச்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு காணிக்கை எனக்கு தந்தார் அன்பு நிமித்தமாய். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வாகனத்தில் தன்னுடைய பிஏவை அழைத்து உங்களை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருங்கன்னு சொன்னார். அப்போ நான் பஸ் ஸ்டாண்டு வரும்போது அவர் கூட இன்னொரு சகோதரர் வந்தார். அவர் அந்த ஊழியத்தில் செக்யூரிட்டி போல பணி செய்கிறார். இப்போ அவர் என்ன அவங்க வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டு கொண்டு விடுறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் இருக்கும். பல காரியங்களை மடமடன்னு என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், அவர் இங்கே பாருங்க பிரதர், என் பாக்கெட்டில் ட்ராக்ஸ் துண்டு பிரதி எப்பவும் வச்சிருப்பேன், எந்த ஒரு ஆளை பார்த்தாலும் நான் துண்டு பிரதி கொடுக்காம விடுறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் யார், எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க? அவர் சாட்சியை சொன்னார், மடமடன்னு சொன்னார். நான் அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தேன், எனக்கு ஒரு வியாதி இருந்தது, எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் சுகமாகலை. இந்த தேவ மனிதர் வந்து ஜெபித்தார், எனக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். அதன் பின்பு ஆண்டவரை அறிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ பதவி பணம் எல்லாம் இருந்து நமக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தோம், இந்த நிம்மதியை கொடுத்த ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு அதிலிருந்து எனக்குள்ளே ஆத்தும பாரம் வந்தது பிரதர். ஆகவே இந்த ஊழியத்தில் நான் அரசு வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு நான் வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன் பிரதர். செக்யூரிட்டி போல நான் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறேன். யார் இங்க வந்தாலும் அவங்க ஆண்டவரை அறியலைன்னா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லாம விடவே மாட்டேன் பிரதர். அப்படி நான் பல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறேன். ஒரு விசுவாசி 3 நேரம் சாப்பிட்றான் ஒரு நாளைக்குன்னா, 2 நேரம் சாப்பிட்டு 3வது நேரம் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு ஆத்மாவுக்காவது ஆண்டவரை பத்தி சொல்லி இருக்கானு அவனே கேட்கணும். சொல்லலைன்னா அவன் 3வது சாப்பிடக்கூடாது பிரதர். அவன் ஆத்மா எனக்கு இல்லையே, நான் இயேசுவை பத்தி சொல்லலையேங்கிற கவலை வரணும் பிரதர். அவன் தான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனிதன் சொன்னார். எவ்வளவு பெரிய பாரம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆத்தும ஆதாயத்தின் மேல ஒரு வாஞ்ச பார்த்தீங்களா? நமக்குள்ள இந்த மாதிரி பாரம் இருக்குதா? நமக்குள்ள இந்த மாதிரி வாஞ்சை இருக்கிறதா? நம்ம வெட்கப்படுறோம். பைபிளை கூட சர்ச்சுக்கு கையில் தூக்கிட்டு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வெட்கம். இதை பார்த்தா ஓ இது அல்லேலூயா கோஷ்டி போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவானே அப்படின்னு. கிண்டல் பண்றவன் நிலமெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சா இவன் கிண்டல் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தைரியமா பைபிளை தூக்கிட்டு வருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பிரியமானவர்களே, அநேக வேளை நாம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத மனிதர்களை பார்த்து கவலைப்படுகிறோம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் என்ற எண்ணம் வந்ததுன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சிலர் பைபிள் கூட சின்னதா கேட்கிறாங்க. எப்படி? சின்ன பைபிள். அதுல இப்ப பைபிளே வேண்டாம் பிரதர், மொபைலே நாங்க வச்சிருக்கோம் எல்லாத்தையும். ஆமா, கண்ட குப்பையும் அங்கதான் இருக்கு, அதுல வச்சிருக்கிற மொபைல் இருக்குது. ஆனா தனியா பைபிள்னு நம்ம ஒண்ணு வச்சிருந்தா அது தனி மகிமை தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால நான் எங்கே போனாலும் நான் டேப்பு வச்சு எல்லாமே லேப்டாப்லாம் வச்செல்லாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், நான் எல்லாம் பயன்படுத்துவது உண்டு. ஆனாலும் எந்த வச்சிருந்தாலும் பைபிள் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம மற்றவர்களை குறித்து கவலைப்படுறோம். பைபிளை வச்சிருந்தா வெக்கப்படுமே, அவன் ஏதாவது சொல்லிடுவானே, இந்த கவலையே நமக்கு வரக்கூடாதுங்க. அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், ஊரறிய சண்டை போடுறான், குடிச்சு வெறிக்கிறான், வெக்கப்படுறானா?
நாம பரிசுத்த புஸ்தகத்தை தூக்குவதற்கு வெட்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் வேதத்தை மதிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இது போல நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதிலும் ஆர்வமுள்ளவர்களாய் மாறணும். துண்டு பிரதியை நம்ம ரெடி பண்ணி நம்மளால முடிஞ்ச நேரம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அங்க எங்கன்னு சொல்லிட்டு டிராக்ஸ் கொடுத்து வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும். அந்த துண்டு பிரதி கொடுத்து ஆத்துமாதாயம் செய்கிறவங்கள நான் மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. உங்க சபையிலிருந்து கிராம ஊழியம் போய் செய்யணும். அப்படி ரொம்ப பேர் இல்லாட்டாலும் 10 பேர் 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்புறேன் பிரதர். ஆனா ஞானமா ஜபத்தோட நீங்க செல்ல வேண்டும். அப்படி துண்டு பிரதி கொடுக்கிற பொழுது சும்மா மூஞ்சில வீசுற மாதிரி இப்படி போய் கொடுத்து கூடாது. முதல்ல ஒரு புன்னகை உங்க வாய் முகத்துல வரணும். என்ன வரணும்? வீட்டுக்காரெல்லாம் பார்த்து சிரிப்பீங்களா? அது ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர். அல்லேலூயா. அவரை பார்த்தா சிரிப்பே வரமாட்டாங்க பிரதர். அது ரொம்ப கோபம். ஆமென் சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள், முதல்ல நம்மகிட்ட இருக்க நம்ம சந்தோஷத்தின் வெளிப்பாடு என்னதான்? புன்னகை. முதல்ல ஒரு ஆளை பார்த்த உடனே சிரிக்கணும். அதுல பிரச்சனைகளும் இருக்கு. இவன் ஏன் என்ன பார்த்து சிரிக்கான்? ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படிங்க ஒண்ணு. நம்ம ஒரு அன்பினால சிரித்தா தப்பாவும் எடுத்துக்கொள்வாங்க சிலர். அதை பத்திலாம் வருத்தப்படாதீங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே சிரிச்ச உடனே இப்போ சகோதரி ஒரு சகோதரியை சந்திக்கிறீங்க, அதுக்காக சுவிசேஷம் சொல்ல சொன்னாருன்னு வாலிப பிள்ளை வாலிப பையன்ட்ட போய் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அவை அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஞானமா செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முதல்ல என்ன அக்கா நல்லா இருக்கீங்களா? ஏன் கவலையோட இந்த மாதிரி இருக்கு? எதுவும் பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் தெரியுத. சரி, என்ன பிரச்சனை? வாங்க உட்கார்ந்து பேசலாம். உட்கார வச்சு அப்புறம் உங்க பேர் என்ன, வீட்டில் யாரெல்லாம் இருக்கா, கல்யாணம் ஆயிட்டா, பிள்ளைகள் இருக்கா, அப்படி சொந்த சகோதரர் மாதிரி கதை விட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நீங்க பேச இருந்தால் நல்லா பேசுத அப்படின்னா கதை கேட்கறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கா இல்லையா? ஆமா, பைபிள் படிக்காது, ஆனா கதை விடுறதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. அது மாதிரி கதை விடுறதுக்கும் குரூப் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவையில்லாத கதையா பேசிடக்கூடாது. அந்த நேரம் பார்த்து ஆமா கிரிக்கெட் பாத்தீங்களா இன்னைக்கு, ஆமா எத்தனை ரன்ல நிக்கா, அந்த கதையை பேசக்கூடாது அங்க. பிரியமானவர்களே, அப்படி அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கு நான் யார் தெரியுமா? நான் இப்படி இருக்கிறேன், இந்த சபைக்கு போறேன், நான் ஏசப்பா பிள்ளை, எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். இந்தாங்க இதை வாசி பாருங்க, வீட்டில் போய் பொறுமையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் ஜெபம் பண்றேன், உங்க நம்பரை கொடுங்க, நான் எங்க பாஸ்டர் அம்மாட்ட சொல்லி உங்ககிட்ட நான் பேச சொல்றேன். பிரச்சனை கவலைப்படாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல இருக்கு சபை, வாங்க ஜெபிப்பாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்படிதான் என்ன பண்ணணும்? ஆத்துமாக்களை நீங்க யார்ட்டையா இப்படி பேசியிருக்கீங்களா? வீட்டில் உள்ள ஆளை கூட ஏன் வா சபைக்கு போனா, அவன் வந்தா வாரா வரட்டா கிடக்கா எனக்கு என்னப்பா அப்படின்லாம் வரக்கூடாது. அந்த ஆத்மாவுக்கு ஒரு அக்கறை, கூட வர்ற ஆட்கள் எல்லாம் ஒரு அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கக்கா போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்போட விட்டு கொடுத்து பழகணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற சிந்தை நமக்குள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர், என்னை கேள், நான் உனக்கு ஜாதிகளை சொந்தமாக கொடுப்பேன். ஜாதிகள் என்றால் ஆத்துமாக்கள் என்று அர்த்தம். ஜனங்களை சொந்தமாய் கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால நம்ம ஆத்தும ஆதாய பணியிலே ஈடுபடுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்படி நம்ம ஆத்தும ஆதாய பணியில் ஈடுபடும் போது என்னென்ன விதத்தில் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், அதுக்கு நமக்கு என்ன தேவை, இந்த ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணதுனால என்ன பலன் என்பதை குறித்து சில காரியங்களை ரொம்ப வேகமா சொல்லி சீக்கிரமா நம்ம முடிக்க போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சம் லேட்டா முடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, நான் பார்க்குறேன், நீங்க இருக்கிற உற்சாகத்தை பார்ப்பேன். ஐயோ, இன்னும் 2 பாயிண்ட் என்னைக்கு முடிப்பாரு, வீட்டில் அங்கே அவரை கூப்பிடக்கூடாதே அப்படிங்கிறனால உங்கள் முக ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிடும். அக்கா டல் ஆகிட்டு நம்ம சீக்கிரம் கடையை மூடிடணும். ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க. ஆமாம், அதனால் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நான் ரொம்ப வளவளன்னு பேச விரும்பல. சுருக்கமாக, முதலாவதாக நாம் ஆதாயம் பண்ணவுடைய ஆத்துக்கு 8ஆம் அதிகாரம் 36 வசனம், லூக்கா 9:25.
மத்தேயு 16:26 இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு, முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. சபைக்கு வர்றீங்க நல்லது, ஜெபம் பண்ண வர்றீங்க நல்லது, ஒரு வியாதி சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணா சோகம் கிடைக்கணும் வந்திருக்கீங்க நல்லது. ஆனா அதோட முக்கியம் உங்க ஆத்துமா மனம் திரும்பி பாவத்தை இயேசுவிடம் அறிக்கையிட்டு ஆண்டவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்க வரணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க விடுதலை பெறுவதை விட முக்கியம் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது. நீங்க ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற முடியும். உங்க பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். அதனால உங்க ஆத்துமாவை முதலாவது ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள். இரண்டாவதாக மத்தேயு 18:15 1 பேதுரு 3:2 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால், உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்து அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3:2 கணவனை ஆதாயப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க வீட்டில் உள்ள உங்க பிள்ளைகள், கணவர்னா மனைவி, மனைவினா கணவர், அவங்களெல்லாம் ஆதாயப்படுத்தணுமே ஒரு பாரம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டை குறித்து ஒரு கவலை வரணுங்க. நிறைய பேருக்கு வீட்டில் வேலை இல்லைன்னா கவலைப்படுவாங்க, வீட்டில் வருமானம் இல்லைன்னா கவலைப்படுவாங்க. ஆனா வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படுறாரே படாம இருக்காருங்கிற கவலை நிறைய பேருக்குள்ள இல்ல. அதனால வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போ பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா வளர்க்கும் போதே அவங்கள சர்ச்சை கூட்டிட்டு வர்ற பழக்கம் வரணும். அவங்கள பைபிள் படிக்க சொல்லி பைபிள் படிக்க வைக்கிற பழக்கம் வரணும். குடும்ப ஜெபம் பண்ணி குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ற பழக்கம் வரணும். இதெல்லாம் நீங்க பழக்கப்படுத்த வேண்டும். அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதை விட தன் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆதாயம் படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல தீமோத்தேயு என்ற வாலிபன் இருக்கிறான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பாட்டி கர்த்தருக்குள்ள இருந்தாங்க, அவங்க அம்மா கர்த்தருக்குள்ள இருந்தாங்க, தீமோத்தேயுவையும் கர்த்தருக்குள்ளே நடத்தினாங்க. 3 தலைமுறையா கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் மகளுக்குள்ளே கடத்தப்பட்டது, மகளுக்குள்ளே இருந்த விசுவாசம் பேரனுக்குள்ளே கடத்தப்பட்டது. அந்த பேரனை கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றி பயன்படுத்தினார். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி, நீங்க பெற்ற ரட்சிப்பு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்க சந்ததிக்குள்ள கொண்டு வருகிற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே பக்திக்குரிய வழியில நடத்தி கொண்டு வர வேண்டும். சின்ன வயசுல இஷ்டம் போல விட்டுட்டு அப்புறம் அவங்களால பிரச்சனை வரும்போது வாலிப வயசுக்கு அப்புறம் அநேகர் கவலைப்படுவாங்க. இல்ல, சின்ன வயசுல இருந்தே பக்திக்குள்ள நடத்துங்க. உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் வந்தாலே இப்ப இருக்கிற இந்த சபை காணாது. ஆமென். அதனால குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. மூணாவதாக 1 கொரிந்தியர் 9:19 முதல் 22 வசனங்களை வாசித்தால் பவுல் சொல்லுகிறார், நான் யூதரை ஆதாயப்படுத்தினேன், நான் நியாயப்பிரமாணம் உள்ளவர்களை ஆதாயப்படுத்தினேன், பலவீனர்களை ஆதாயப்படுத்தினேன், எல்லாருக்கும் எல்லாமாய் மாறி அவங்களுக்கு ஏற்றபடி மாறி எப்படியோ சிலரை ரட்சிப்புகளை நடத்தும்படி, அநேகரை ரட்சிப்புகளை நடத்தும்படி நான் எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கினேன்னு சொல்றாரு. அவர் நோக்கம் எல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்வதுதான். ஹல்லேலூயா. அவை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எல்லாருமே ஆத்தும ஆதாயம் செய்வதிலே கவனம் செலுத்துங்கள். சரி, இந்த ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நமக்கு என்ன தேவை? முதலாவதாக ஆத்தும பாரம் நமக்குள்ளே தேவை. யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10-11 வசனங்களை வேகமா வாசிங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். யோனா எங்க இருக்குன்னு தெரியலையா? பக்கம் 1075 பக்கம் பழைய ஏற்பாட்டில். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான்
ஒரு பாரம் கர்த்தருக்கு. யோனா ஆமணக்கு செடி பட்டு போச்சேன்னு சொல்லி பாரத்தில் இருக்கிறான். எரிச்சல் ஆண்டவருக்கு மேல, நான் செத்து போவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எரிச்சல். ஆண்டவர் சொல்றாரு, நீ வளர்க்கல, நீ தண்ணி ஊத்தல, அந்த ஆமணக்கு செடி பட்டு போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுதியப்பா. வலது கை எது இடது கை எதுன்னு தெரியாத வித்தியாசம் உள்ள ஜனங்கள் 120,000 பேருக்கு மேல பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன அறியல, அந்த மக்களுக்காக நான் பரிதபிக்காம இருப்பேனாப்பான்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ ஆத்தும பாரம் நம்ம உள்ளத்துல மக்கள் மேல வரணும். நம்ம உள்ளத்துல நிறைய உலக பாரம் தான் இருக்கு, எல்லாம் நம்ம தேவைகள் குறிச்ச பாரம் தான் இருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், உள்ள இருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கு ஃபாஸ்டிங் போடணும், ஜெபம் பண்ணணும், பைபிளை நல்லா படிச்சு இதெல்லாம் உள்ள ஏத்த அந்த உள்ள இருக்கிற தேவையில்லாத அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகும். அப்படி போகும்போது அவங்க இருதயம் மறுரூபமாக்கப்பட்டு உங்களுக்குள்ள அந்த தேவ பாரம் உள்ள வர ஆரம்பிக்கும். அந்த தேவ பாரம் உள்ள வரும்போது தான் நீங்கள் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் சத்துரு இந்த ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களை பல்வேறு விதத்திலே நெருக்கடி கொடுப்பான். நம்மளை ஊழியம் செய்ய விடாதபடி, நம்மளை கர்த்தருக்காக எழும்ப விடாதபடி பல தொந்தரவுகளை கொடுப்பான். நல்லா ஊழியத்தில் ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிறேன். ஆனால் கர்த்தர் ஆவிக்குள்ளே என்னை பலப்படுத்துறதுனால ரொம்ப நான் ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும், டெய்லி விதவிதமாக பிரச்சனை வரும். அது முதல்ல நான் ரொம்ப சோர்ந்து போனேன். ஆனால் கர்த்தர் பேசினாரு, நான் என்ன பாரு, எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்தது, எப்போ பார்த்தாலும் என்ன கைது பண்ணிடலான்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சது, எப்போ பார்த்தாலும் என்னை சிலுவையில் அறிஞ்சு கொன்னிடலான்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சது, என்ன என் ஊழியத்தை குறை சொல்றதுக்குன்னே கூட்டம் இருந்தது. நான் கவலைப்பட்டேனா, என்ன பாரு மகனே, என் பாதையில் தான் நீ நடந்துட்டு வர்ற, அதனால நான் உன்னை நடத்துவேன், அதை மற்றதை பத்தி கவலையே படாத, நீ என்னுடைய பாதையிலே வந்து கொண்டிருக்கிறாய்ன்னு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே சுவிசேஷ பாரம் வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இரண்டாவதாக நாம் வாசித்த சங்கீதம் 2:8 படி ஆத்துமாக்களை கர்த்தரிடம் கேட்கணும். இப்போ உங்க வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலையா, அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே என் கணவரை ரட்சிங்கப்பா, என் பிள்ளைய ரட்சிங்கப்பா, என் மருமகளை ரட்சிங்க ஆண்டவரே, என் மாமியாரை ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சுக்கிட்டே வரணும். சும்மா ஏதோ நடந்துராது, மந்திரத்தில் நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஒரு நாள் உங்கள் ஜெபம் அவர்களை தொடும், கர்த்தர்களை நிச்சயம் ரட்சித்து தருவாரு. உங்க கணவரை ரட்சிப்பாரு, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ரட்சிப்பார் ஆண்டவர். முரடனா இருக்கிறாரே, குடிகாரரா இருக்கிறாரே, ஐயோ என் பையன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, ஐயோ அடங்காத பிள்ளை போல இருக்கிறான்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் கவலைப்படாங்க, கர்த்தர்கிட்ட ஜெபத்தில் வைங்க. அந்த பிள்ளை குறித்து ஜெபிச்சிட்டே வாங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் எடுங்க, அந்த பிள்ளைக்காய் மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த பிள்ளையை நிச்சயம் தொடுவார். நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன், உங்களை எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றேன். நான் முதல் வாலிப பையனா இருக்கும்போது ரட்சிக்கப்படவே இல்லை. எங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, நான் டேப்பர் கார்டில் சினிமா பாட்டை போட்டு விட்டுருவேன். எங்க அம்மா அங்கே அறைக்குள்ள இருந்து வந்து அதை அமர்த்தி போட்டு சத்தம் போட்டு போவாங்க, போன உடனே பழவடி போட்டு விட்டுருவேன். நண்பன் சொல்லுவான், இன்னைக்கு நல்ல படம் போட்டிருக்காண்டா, ஆனா துட்டு இல்லடா அப்படிமா. துட்டை பத்தி கவலைப்படாடா, கர்த்தர் கொடுப்பாரும்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, எனக்கு தெரியும் எங்க காசு இருக்கோ இல்லையா, எங்க அம்மா பைபிளை திறந்தா 10 ரூபாய் இருக்கும். அப்பெல்லாம் 10 ரூபா இருந்தா 25 பைசா தான் சினிமா தர டிக்கெட்டு. டவுன் பஸ்ஸுக்கு 25 பைசா தான், போக 25 வர 25. அப்போ டிக்கெட்டு எடுத்து சினிமாவும் பார்த்துட்டு வர்ற வழியில் 5 இட்லியும் சாப்பிட்டா 5 பைசா மிச்சமும் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுக்கு இன்னும் அந்த சில்லறை 8 அணா 4 அணா 1 ரூபா காணிக்க போடுறது தான் மாற்றவே இல்லை. அதில் முதல்ல மாறுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிறையா போடுவார். நீங்கள் சில்லறையே போட்டேன்னா சில்லறத்தானமாக தான் ஆசீர்வாதம் வரும். மொத்தமாக போடுங்க, மொத்தமாக கொடுப்பார். இதையும் வீடியோவை கட் பண்ணி எவனாவது எடுத்து எங்க பாரு பணத்தை பற்றி பேசிட்டான் போட பாருன்னா நம்ம தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பணத்தை முக்கியப்படுத்தி சொல்லலை, ஆனால் ஆத்தும ஆதாய பணியிலே நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க நம்ம முன் வருவோம். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அப்படித்தான் என் வாழ்க்கை இருந்தது. மோசமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்காய் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க, பாரத்தோட ஜெபம் பண்ணாங்க, அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் என்னை ஒரு நாளிலே சந்தித்தார்.
ஊழியக்காரனாய் மாற்றினார். என்னை சந்தித்த ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார், உங்கள் குடும்பத்தில் உள்ள ரட்சிப்பார். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக சுவிசேஷம் அறிவியுங்கள். ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. யோவான் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது அந்த கிணற்றின் அருகே உட்காருகிறார். அங்கே சமாரிய ஸ்திரீ வருகிறாள் தண்ணீர் எடுக்க. அவளிடத்துல பேசி அவளை ஆதாயம் பண்ணி அவள் மூலமாய் அவள் ஊரே கூட்டிட்டு வந்துட்டான் ஆண்டவரிடத்துல. ஒரு பெண்ணை ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்தினாரு. அந்த ஒரு பெண் ஊரையே ஆண்டவரிடம் அழைத்து கொண்டு வந்து விட்டாள். அதே பெண்ணாக கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த முடியும், உங்களையும் கர்த்தர்படி மாற்ற முடியும். நீங்க நினைச்சா ஊரையே சண்டை இழுத்து விட முடியுமா? முடியாதா? முடியும். அதே மாதிரிதான் நீங்க நினைச்சா ஊரையே கர்த்தருக்குள்ள கொண்டு வரவும் நல்லதை நினைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும், அதை விட்டுருங்க. அழிவது பண்ணல, ஆவதும் பெண்ணாலே அது என்னாலே. சொல்லுங்க, ஆவதும் பெண்ணாலே. பெண்கள் சொல்லுங்க, ஆவதும் பெண்ணாலே அது என்னாலே. என்ன ஆவது? ஆத்மா ஆதாயம் பண்ணப்படுவது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போறாரு. படிக்கிற பிள்ளைகள் உங்க கூட படிக்கிற பிள்ளைகளை ஆதாயம் பண்ணணும். படிக்கிற பிள்ளைகள் உங்க கூட படிக்கிறவர்களுக்கு கர்த்தரை பத்தி சொல்லணும். ஊர் கதை அந்த கதையெல்லாம் பேசிக்கிறது ரைட்டு. அப்படியே மெதுவா இயேசுவை உள்ள கொடுத்துடணும். என்ன பிள்ளை கவலைப்படுற? ஏசப்பாட்ட சொல்லு, ஜோம் பண்ணுவோம் பிள்ளை, வா பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளை வரத்தான் செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீ அதை விட்டுட்டு வா பிள்ளை சினிமா போகலாம், நல்ல படம் போட்டிருக்கான் பிள்ளை அப்படின்னு அங்க எடுத்துட்டு போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நோக்கம் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். பசங்களுக்கு அதான் நோக்கமா இருக்கணும். சபை அப்பந்தாங்க வளரும். பாஸ்டர் இப்படி சொல்லுவாரு, ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவானா? மேய்ப்பனும் குட்டி போடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டருக்கு பிள்ளைகள் இருக்குல்ல? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆடு குட்டி போடுற மாதிரி ஆடு மொத்தமா போடும். ஒரே பிரசவத்தில் 4 குட்டி 5 குட்டின்னு மாதிரி நீங்க எல்லாம் அந்த சபையின் ஆடுகள் எல்லாரும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வரணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 5 ஆத்மாவை தான் நான் கொண்டு வரணும். அந்த மாதிரி தரிசனத்தில் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி, அதாவது அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணுவதில் கவனம் செலுத்துங்க. சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணப்படுவார்கள். செய்தியை நான் முடிக்க போறேன். பிரியமானவர்களே, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அப்போ ஒரு ஆத்மாவை நீங்க ஆதாயம் பண்ணினா கர்த்தர் சந்தோஷப்படுவார், பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்களுக்கு முன்பதாக மகிழ்ச்சி உண்டாகும். தேவ தூதர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஊர்ல இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிற செய்தியை பரலோகத்துக்கு சந்தோஷமாய் கொண்டு போவாங்க. ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் வருகிறது. அதே வேளையில லூக்கா 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 9வது வசனத்தை வாசித்தால் அந்த வீட்டிலே உள்ள எல்லாருக்கும் மகிழ்ச்சி வருகிறது. உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டா உங்க வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டான்னா பிள்ளை நிமித்தம் வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அதை பார்க்கிற அந்த பிள்ளைக்கும் மகிழ்ச்சி. ஓ, நம்ம எவ்வளவு வேதனையா இருந்திருக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு, இப்ப என்னால எங்க குடும்பத்தில் எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். ஆத்மா ஆதாயம் பண்ணாதான் இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் குடும்பத்தில் தருகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக ஆத்மா ஆதாயம் பண்ணுகிற பொழுது நமக்கு கிரீடத்தை கர்த்தர் பரலோகத்திலே தருகிறாராம். 1 தெசலோனிக்கர் 2:19 சொல்கிறது, மகிழ்ச்சியின் கிரீடங்கள் நீங்கள் தான், மகிமையின் கிரீடம் நீங்கள் தான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதாவது இப்போ காவல்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க பேட்ஜ் மாதிரி அணிந்திருப்பாங்க சில காரியங்களை. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பொசிஷன் என்ன ரேங்க்ல அவங்க இருக்காங்கிறது தெரியும். 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற பவரை பொறுத்தது. அதே போல கர்த்தர் நமக்கு நித்தியத்தில் இங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண நமக்கு பவரை கொடுக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்மளை கனத்துக்குள்ள மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆத்துமாதை பணிக்காக நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். Thank you, Lord Jesus.